முக்கியமா அந்த நிகழ்ச்சியுடைய தீம் என்னவா இருக்கு அப்படின்னா, பிரான்சைஸ் எடுத்து நாங்க ஏமாந்தோம் அப்படிங்கறதான் நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் தரப்புல இருக்கிறவங்க ஒரு டீ பிராண்டுக்கோ ஒரு தோசை பிராண்டுக்கோ நீங்க ஏன் பிரான்சைஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க கேட்டிருந்தாங்க. சரியான ஒரு விவாதம் தான். இதோட என்னுடைய பார்வையை நான் பதிவு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, யார் முதல்ல பிரான்சைஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு உணவுத்துறையில வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கான நேரத்தையும் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் முழுக்க முழுக்க என்னுடைய தொழில ஆரம்பத்துல இருந்தே கண்ணும் கருத்துமா கவனமா என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிரான்சைஸ்ங்கிறது தேவைப்படாது. அவங்களே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஒரு மாதிரி அமௌண்ட் உள்ள பிசினஸ்க்குள்ள கொண்டு இது சக்சஸ் ஆகுதா அப்படிங்கறத அவங்களால பாத்துக்க முடியும். அதே சமயம் கொஞ்சம் லூஸ் பண்ணா கூட ஈஸியா அவங்களால மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதுல அதிகமா இருக்கும். ஆனா பிரான்சைஸ் மாடலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற கட்டாயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஒரு பேங்கிங் செக்டர்ல, ஒரு மீடியால, ஒரு ஐடில வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா பிரான்சைஸ்க்குள்ள வரலாம். என்னன்னா பிரான்சைஸ் சைடுல இருந்து எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் வந்துரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மித்து. அதை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். ஏன்னா பிரான்சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இதுதான் அவங்களுக்கான ஒரு இரையா எடுத்துக்கிறாங்க. காசு போட்டா லாபம் அப்படிங்கிறது. காசு போட்டா சத்தியமா லாபம்ங்கிறது வரவே வராது, நஷ்டம் தான் வரும். காசு போட்டு உழைப்பு போட்டு கவனம் பண்றவங்களுக்கு தான் இதுல லாபம் அப்படிங்கிறது காத்து கிடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டான முறையில நீங்க உழைப்புக்கு போட்டு நீங்க உங்க நேரத்தையும் செலவிட்டு அந்த கடைக்காக நீங்க மெனக்கிட்டீங்க அப்படின்னா காசை நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க அள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலா தான், லாபம் கொடுக்கக்கூடிய துறையா தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்துட்டு. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா மனசுல வச்சுக்கணும். என்னன்னா, நஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கூடவே பயணிக்கக்கூடிய நண்பர். லாபம் அப்படிங்கிறது அது யாரோ ஒருத்தன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறதுக்குள்ள கால் வச்ச பிறகு 99.99% ஏன் 100% சொல்லலாம், எல்லாருமே நஷ்டத்தை சந்திச்சு தான் அதுக்கப்புறமா லாபம் அப்படிங்கறத அடைய முடியும். யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்ட உடனே நான் தொழிலை விட்டு பின்னடைஞ்சிருவேன், நான் இந்த தொழில பயணிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க எந்த தொழிலுமே நீங்க பயணிக்க முடியாது. ஏன்னா எல்லா தொழிலுமே நஷ்டம் தரக்கூடியதுதான். அப்போ அந்த நஷ்டத்தை நம்ம லாபமா மாத்த முடியும். எப்படின்னா, அந்த நஷ்டத்தை நம்ம படிக்கட்டுகளா நினைச்சிடணும். நஷ்டம் தொடர்ந்து ஏற்படதான் நீங்க அந்த லாபம் அப்படிங்கிற படிக்கட்டு நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அப்படிங்கிற சக்சஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமா நீங்க நம்புறீங்க அப்படின்னா ஈஸியா ஃபுட் இண்டஸ்ட்ரியில நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி, பொத்தாம் பொதுவா இதை சொல்ல முடியுமா, இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு நல்ல ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். ஃபுட் இண்டஸ்ட்ரியில வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க கையில முதல்ல நீங்க இந்த தொழிலுக்கான முதலீடு அப்படின்னு நீங்க என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கங்க. சில பேர் தன்னுடைய சேவிங்ஸ் 10 லட்சம் அப்படின்னா 10 லட்சத்தையும் மொத்தமா தூக்கி பிசினஸ்ல போட்டுருவாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி 10 லட்சம் வச்சிருந்தாலோ 20 லட்சம் கையில மொத்தமா சேவிங்ஸ் வச்சிருந்தாலும் அந்த மொத்த பணத்தையும் கொண்டு தொழிலுக்குள்ள போட்டு நஷ்டமாச்சு அப்படிங்கிறவங்களுக்கு தான் பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதனால என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே பிசினஸ்ல போடணும் அப்படிங்கறத நிப்பாட்டுங்க. உங்களுடைய மொத்த சேவிங்ஸ்ல ஒரு பாதி அமௌண்ட் பிசினஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி அதை தனியா வச்சிருக்கோம். இப்போ அந்த பாதி அமௌண்ட்டையும் மொத்தமா தூக்கி பிசினஸ்ல கொட்டிடலாமா அப்படின்னா அதுவும் கூடாது. அந்த அமௌண்ட்ல ஒரு பாதியை பிசினஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணீங்கன்னா பிசினஸ் நடக்க ஆரம்பிக்கும். பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதலீடு பண்றதுதான் முதல் படி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா தவறான ஒரு வாதம். அது நீங்க முதலீடு பண்ணித்தான் பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதலீடு பண்ணாமலே நீங்க லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத தேடுங்க. இது உங்களுடைய முதல் படியா இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே உங்களால நஷ்டமே இல்லாம உங்களால லாபத்தை நோக்கி ஈஸியா பயணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க பணம் போட்டதுக்கு அப்புறமா அது நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா கூட, ஏன்னா நீங்க மீதி இன்னொரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னா அது 5 லட்சத்தை தொழிலுக்காக அவர் போட போறாரு அப்படின்னு அசியூம் பண்ணி ஒதுக்கி வச்சிருப்பாரு. அதுல ஒரு 2 லட்சத்தை தான் ஃபர்ஸ்ட் தொழில போட்டிருப்பாரு. அது ஒரு நஷ்டம், ஒரு படிப்பினை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50,000 போடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுவாரு. அப்ப அவரே சுதாரிச்சுக்குவார். மறுபடியும் அவர் நஷ்டமாகிறார் அப்படின்னா அவருக்கு தொழில் செட் ஆகல, இல்ல அவருக்கு தொழில் செட் ஆகல அப்படின்னு ஒரு வெளியில வர்றது நல்லது. ஆனா ஒரு 4-5 தடவை தோல்வி ஏற்பட்ட பிறகு கண்டிப்பா அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஈஸியா போக முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு.